அன்பு தோழர்களுக்கு வணக்கம். ஒய்எம்சி கிரவுண்டு அந்த மைதானம் இன்னைக்கு கதி கலங்கி போயிருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டம். 2000 பேருக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டது. ஒரு 2000லேருந்து 2000 சில்லற பேர் வருவாங்க. அவங்களுக்காக அந்த உணவு, அந்த இஸ்லாமிய சகோதரர்லாம் வருவாங்களா, அவங்களை கவனிக்கணுன்ற மாதிரிலாம் வரவேற்பு ஏற்பாடுகள்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தலைவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தலைவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். என்னன்னா, ஈசல் கூட்டம் மாதிரி எங்கடா இருந்தீங்க இத்தனை பேர், எங்கெந்திரா வரீங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயத்த பண்ணா சொல்லியிருப்பாரு. அது இன்னைக்கு திரும்ப ப்ரூவ் ஆயிருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த ஒரு பயம் தான் எனக்கு. என்னன்னா, இவரை வெளியே கொண்டு திரும்ப கொண்டு போறது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்கா, ஒரு சவாலா நமக்கு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு நோன்பு திறக்கிற ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு தளபதி போறாருன்னு ஒரு செய்தி வந்த உடனேயே அந்த ஒய்எம்சி மைதானத்தாண்ட ஒரு 10,000 பேர் கூடியிருக்கான். அந்த கூட்டத்தை நீங்க பார்த்துருக்கணும். ஒவ்வொரு மீடியாவும் அதான் ஹைலைட் பண்ணி எலிவேட் பண்ணது பார்த்தீங்கன்னா பாலிமர் சேனல். எப்போவுமே ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமான்னு பார்ப்பான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவன் இன்னைக்கு எலிவேட் பண்ணியிருக்கான் நம்ம தளபதியை. காவல்துறையாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. வழி முழுக்க அதாவது மக்கள் திரண்டு நிற்கிறாங்க. டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக இருக்கு. தளபதியை காணத்துக்கு முஸ்லிம்கள் மட்டும் அல்லாத மற்றவர்களும் தளபதியை பார்க்கறதுக்காக அங்கே மைதானத்துக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லி அந்த எலிவேட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலே ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டாக தான் எனக்கு இன்னைக்கு இருந்தது. அதை தாண்டி ஒரு தனி சிறப்பு. என்னப்பா, என்ன யாருமே பண்ணாதா விஜய் பண்ணிட்டாரு, நீங்க கேட்கலாம். என்ன ஊர் உலகத்தில் பண்ணாதா, இது ஒரு ஃபார்மாலிட்டி தானே, ஓட்டுக்காக தானே பண்றீங்கன்னு ஒரு சில அதிமேதாவிங்கெல்லாம் பண்ணுவாங்க. பேசுறதெல்லாம் கூட நம்மளும் இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்தோம். பண்ணியிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க, ஐயா கலைஞர் பண்ணியிருக்காங்க, அண்ணன் திருமாவளவர்கள்லாம் கூட பண்ணுவாங்க. அது எப்படி நடக்கும் அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹால் இருக்கும், ஒரு மேலே ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, மேலே இவங்க உட்காந்துருப்பாங்க, கீழே உட்காந்துருப்பாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்லாம் நடத்துவாங்க. நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் நடக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இன்வெர்ட் அந்த பத்திரிகையில் ஆரம்பித்து இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் எங்கேயுமே அந்த அரசியல் சாயம் எங்கேயுமே இல்லாமல் அவங்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் ஒருவனாய், தோழனாய், நண்பனாக அங்கே போய் தளபதி கலந்துகிட்டது தான் ஒரு தனி சிறப்பு. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல போனது, அந்த வெள்ளை லுங்கி, அந்த ஷர்ட்டு, அதுவும் அந்த முக்கியமாக சொல்ல போனால் அந்த குல்லா, அதோட போனது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு பத்திரிகையாளர் கூட ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்று எழுதியிருந்தார். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்னன்னா, சும்மா போவாங்க, 2 சம்சா சாப்பிடுவாங்க, கஞ்சியை சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிட்டு கிளம்பி வந்துருவாங்க. அந்த டைமுக்கு போவாங்க. ஒரு அடையாளத்துக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் பண்ணுவாங்க. ஆனால் தளபதி விஜய் மட்டும்தான் அந்த ப்ராப்பரா அந்த ஒரு நாள் நோன்பு இருந்து, இன்று அதிகாலை 5 மணிக்கு சாப்பிட்டுட்டு, அந்த நோன்பு இருக்கிற அந்த ஃபார்மட் எப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலையில் சாப்பிட்றணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதோட ஈவினிங் தான் நீங்கள் அந்த இஃப்தார் அந்த ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் சாப்பிடணும் அந்த தொழுதுட்டு. அந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு நாள் முழுக்க நோன்பு இருந்து ஈவினிங் அந்த தொழுகை பண்ணி, அதுவும் தனி சிறப்பு. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வருவாங்க, உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் அந்த 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 எப்படி சொல்கிறது, அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இல்லாமல் அனைவரும் சமம், நீ நானும் ஒன்று தான்றதெல்லாம் கடைபிடிக்கிற மாதிரி தரையில் அந்த எல்லா விஷயத்தையும் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் உட்காந்து சரிக்கு சமம் உட்காந்து அவங்க கூட தளபதி அவர்கள் இன்னைக்கு அந்த இஃப்தார் திறந்தார். அந்த தொழுகைக்கு பிறகு ப்ராப்பரான அந்த ஒரு நாள் முழுக்க அவர் சாப்பிடாம இருந்து அந்த தொழுகையை இன்னைக்கு பண்ணி இஃப்தார் திறந்து வச்சது இன்னைக்கு ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே வந்தோம், பார்த்தோம், சாப்பிட்டோம், கிளம்பி போனோம் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ரோட் ஷோ. தலைவன் அவரோட அந்த பிரச்சார வாகனத்தில் மேலே ஏறி நின்றுட்டு ரோட்டில் போகும்போது ஐயோ என்ன கூட்டம். அதுவும் அவரோட ஃபேவரட் சிம்பிள் அந்த ஹார்ட்டை காட்டிக்கிட்டு மேலே பிரிட்ஜிலலாம் பெண்கள் கூட்டம் அலை மோதுது. ஏங்க இது என்ன ஒரு மினி மாநாடா இல்லை என்னன்னே தெரியாத அளவுக்கு கூட்டம். ஒரு எழுச்சி நாயகனா தளபதி அவர்கள் மாறிக்கிட்டே வராரு. மக்களோட ஆதரவு ஆர்கானிக்கா. நீங்க ஒன்றும் கிடையாது, நாளைக்கே ஒரு இடத்துல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஒரு இஃப்தார் திறக்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் திறக்கிறாரு, ஏன் நம்மளோட இளம் புயல் அண்ணன் உதயநிதி அவர்கள் நோன்பு திறக்கிறாருலாம் சொல்லி நீங்க போட்டிருந்தீங்க, ஒரு வராருன்னு சொல்லுங்களேன். கட்சிக்காரன் ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்க, அதிகபட்சம் 50 பேர் 100 பேர் வந்தா பெரிய விஷயம். இங்க நம்ம தளபதி வராருன்னு சொன்ன உடனே அதுதான் சொல்றாங்க. திரும்ப திரும்ப ரிஜிஸ்டர் பண்றது என்னன்னா, எம்ஜிஆருக்கு பிறகு அந்த தளபதிக்கு மட்டும், விஜய்க்கு மட்டும்தான் அந்த கரிஸ்மாட்டிக் இருக்கு, மக்களை இழுக்கக்கூடிய அந்த காந்தக சக்தி இருக்கு. அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே கோடிக்கணக்கான மக்கள் மாநாட்டில் திரண்டாங்க, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு நிகழ்வு. அங்க
10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. அதுலயும் வந்து ட்விஸ்ட் பண்றதுக்கு சில வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஒரு சில ஆளுங்கெல்லாம் உள்ள இறங்கி அது இந்த நிகழ்ச்சி வந்து நெகட்டிவ் பண்ணணும், என்கிட்ட பாஸ் இருக்கு, என்ன உள்ள விடல, சரியா நடத்தலன்னு சொல்லி எல்லாம் ஒன்று பண்ணாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தி முடிச்சிருந்தாரு தலைவன். கடைசியா போற வரைக்கும் சரி நிகழ்ச்சி தான் முடிஞ்சிருச்சே, குல்லாவை கழட்டி நம்ம உள்ள வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம்லாம் இல்லாம கடைசி வரைக்கும் அந்த தலையில அந்த குல்லாவை கழட்டவே இல்லை. அந்த அடையாளம் அது ஏன் அந்த பத்திரிகையாளர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். அவர் முகமது இஸ்மாயில் என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, முஸ்லீம்கள் கூட எல்லா இடங்களிலும் தொப்பி அணிவதை தவிர்க்க விரும்புகின்றனர். இதன் பின்னணி என்ன? அதாவது ஒரு முஸ்லீம் கூட வந்து ஒரு தொப்பி அணிவதை வந்து தவிர்க்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் நிலவக்கூடிய அந்த சூழல், தமிழகத்தில் நிலவக்கூடிய அந்த சூழல், அவங்க ஏன் அந்த தொப்பி அணியறது வந்து அவங்க தவிர்க்கிறாங்கன்னும் போது தன் அடையாளத்தை மறைக்க விரும்புகின்றனர், தன் மத அடையாளத்தை மறைக்க விரும்புறாங்க. அது என்னன்னா, பல முஸ்லிம் அரசியல் தலைவர்களே தேர்தல் பிரச்சாரத்தின் போது வலுக்கட்டாயமாக தொப்பியை நீக்க, அந்த தொப்பியை கொஞ்சம் கட்டிடுங்க சொல்லி வற்புறுத்துறதாவும் அந்த பத்திரிகையாளர் வந்து அவரோட ஃபேஸ்புக் பதிவில் போட்டிருக்காரு. இது சாதாரணமான சில விஷயங்கள், நம்ம கடந்து போற விஷயங்கள் கிடையாது. அது அவங்க உணர்வு சார்ந்த, அவர்கள் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அந்த தொப்பியை பிரச்சாரத்தின் போது அதை கைட்டுக்கணும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு வழியை அவங்களுக்கு கொடுக்கும். அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு இந்து மதத்தை பின்பற்றுவதாலும் சரி, ஒரு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவது, அவர்களோட நம்பிக்கையை நீங்க அதை கைட்டெடுக்கணும் போது அவங்களோட எந்த ஒரு வழியை கொடுக்கும். அந்த வழியை தான் அவர் எழுதியிருக்கார். சென்னையில் முஸ்லிம்களுக்கு வீடு இல்லை பகிரங்கமாக சொல்லப்படுகிறது, அதுவும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். முஸ்லிம்களா இல்லைங்க, வீடு இல்லைங்கன்ற மாதிரியான சில சூழல்களும் சென்னை போன்ற நகரங்கள்லேயே நடக்கிறதா அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கார். இத்தகைய சூழலில் விஜய் எடுத்திருக்கும் இந்த அவதாரம் கவனிக்கத்தக்கது. அவர் கடைசி வரலாம் எங்க நமக்கு இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து பெரும்பான்மையான இந்துக்கள் ஓட்டும் மற்ற ஓட்டுகளும் நமக்கு கிடைக்காம போயிடுமன்ற அச்சம் அவர்களிடம் இல்லை, தளபதியிடம் இல்லை. அவர் நம்புறாரு எல்லாருமே சமம். ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். விஜய் ஒரு அரசியல்வாதியாக விஜயின் இந்த செயல்பாடுகள் மாபெரும் துணிச்சல். நல்லா நோட் பண்ணுங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துணிச்சலான ஒரு விஷயம். ஏன்னா தொப்பி மாட்டிக்கொண்டு நோன்பு வைத்து தொழுகையில் பங்கேற்றாலும் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் பிறகு தன்னை ஏற்றுக்கொள்வார்களா என்ற இதுதான் முக்கியமான இடம். நம்ம வந்து தொப்பி போட்டுக்கிட்டு அந்த நோன்புல கலந்துக்கிட்டாலும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் தன்னை ஏற்றுக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தளபதிக்கு இருக்கு. இந்த நம்பிக்கை தான் இன்றைய தேவை. இந்த அரசு இந்த நம்பிக்கை வந்து தொடர்ந்து கடந்த மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த நம்பிக்கை குறைந்துகிட்டே வருது. சகோதரத்துவம், சமத்துவம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த நம்பிக்கை தளபதி அவர்களுக்கு இருக்கு. அதனாலதான் அவர் வந்து நம்பி ஒரு இருக்கும் அமர் அக்பர் அந்தோனின்ற மாதிரி எல்லாருமே ஒண்ணுதான், நீ நானும் சமண்டான்ற மாதிரி இன்னைக்கு அவர் வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன். இது இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நீங்க என்ன பண்ணாலும் எங்களை பிரிக்க முடியாதுடா, நாங்க எல்லாரும் ஒத்துமைதான்டா. நீ கடவுள் பேரை சொல்லியோ உணவின் பேரை சொல்லியோ, இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனைலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, சிஏஏ மேட்டர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சிறுபான்மை மக்களுக்கு உண்மையான காவலன் திமுகவோட இணைய ஊப்பிக்கெல்லாம் கதறாங்க. இவங்களால நாங்க நம்பவே கூடாது. அவங்களோட உண்மையான சுயரூபம் தெரியுது. இப்போ திமுக காரங்க இஸ்லாமிய மக்களே திட்டுறதெல்லாம் கூட பதிவுகள்லாம் கூட சோசியல் மீடியாவில் நம்மளால பார்க்க முடியுது. அது என்னன்னா, இஸ்லாமிய மக்களுக்கு நீ தெரிஞ்சிருக்கு, உண்மையாகவே இஸ்லாமியர் சிறுபான்மை மக்களுக்கு உண்மையாகவே அது செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன, சும்மா பேரளவுக்கு ஓட்டுக்காக மட்டுமே அவங்கள பயன்படுத்திக்கிறது இல்லாம அவர்களோட உணர்வுகளை புரிந்து அவர்களோட ஒருத்தர தோளுக்கு தோல் நிக்கிறது இருக்கு இல்லையா, அவன் தான் சிறந்த தலைவனாக இருக்கிறான். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தளபதி பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் வந்து வெகுவாக பாராட்டிக்கிட்டே வராங்க. பல பேர் வந்து அதை பாராட்டி பேசுற போது ஒரு ரசிகனாகவும் ஒரு கட்சியின் தொண்டனாகவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து இது போல பல விஷயங்கள் இருக்கு. இந்த மார்ச் எண்டுக்குள்ள பாருங்க, இன்னும் நீங்க எதிர்பாராதது எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மார்ச் எண்டுக்குள்ள நடக்க போது. நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். இன்னொரு சிறப்பான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.